சார், இந்தியா என்பது 29 மாநிலங்களை கொண்டது, 7 யூனியன் பிரதேசங்களை கொண்டது. அதனால ஒரு மாநிலத்தில் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மாநிலத்தின் குரல் இதுதான் என்று தவறாக பிரதிபலிக்கிறார்கள் என்பதற்காகவே ஒரு நல்ல திட்டத்தை முடக்க முடியாது. நீட் தேர்வு என்பது இந்தியாவை உலக போட்டியில முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு உபாயம். அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறது. அதை பாரதிய ஜனதா கட்சியும் ஆதார் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போது அது காங்கிரஸ் திட்டம் என்றாலும் கொஞ்சம் கூட அதுல தயக்கம் இல்லாமல் ஆதார் அடையாள எண் வந்ததற்கு பிறகு 5 லட்சம் தமிழ்நாட்டில் மட்டும் 5 லட்சம் குடும்ப அட்டைகள் போலியானவை என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால இது மாதிரி சரியான விஷயங்கள் எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன தூய்மை பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு. இந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அநேக கட்சிகள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அருகாமையில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்திலே கூட நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு இல்லை. இப்பொழுதுதான் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் மக்களின் குரலாக அது மாறுமையானால் அதை பற்றி பரிசீலிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீட் தேர்வால் குணம் நாடி பொலிட்டிக்கல் இஷ்யூவா மாறிடுச்சுன்றார் என்று வள்ளுவர் சொல்லுவார். அரசியல் பிரச்சனையாக மாறிடுச்சு. இது லீகல் இஷ்யூவோ எஜுகேஷன் இஷ்யூவோ இல்ல, அதை கடந்து அரசியல் இஷ்யூவா மாறிடுச்சுன்னா இங்க நீட் வேணும் நீட் வேண்டான்னு அரசியல் பிரிஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் பாஜக வளரணும், கூட்டணி வச்சுக்கணும், அதிமுகவோட திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும், அதிக வாக்கு சதவீதத்தை பெறணும்னா அது உதவி செய்யுமான்னு கேட்கிறேன். உங்களுக்கு அந்த நிலைப்பாடு உதவி செய்யுமா? இல்லங்க, இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தனி அரசியல் இயக்கம். அவர்களுக்கென்று சில கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு தனி அரசியல் இயக்கம், அதற்கென்று தனிப்பட்ட கொள்கை கோட்பாடுகள் உள்ளது. தேர்தல் என்பது ஒரு தற்காலிக அரசியல் ரீதியான உடன்பாடுதான். சரி, பொது எதிரிக்கு எதிராக சேருகிற கூட்டணி தான். ஆகையினாலேயே அதிமுக பிஜேபி ஆயிராது, பிஜேபி அதிமுக ஆயிராது. அனைத்து புள்ளிகளிலும் ஒத்து போக வேண்டும் என்ற அவசியம் காங்கிரஸ் கட்சி. இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. இவங்க திராவிட நாடு கேட்கிறாங்க. யாரு திராவிட நாடு கேட்கிறா? 1961 கேட்டாங்க. பேசுனீங்களே சார், அதுதான் பாஜக வந்து எப்ப நம்மள முன்னோக்கி கொண்டு செல்லாது. நம்மள வந்து இன்னும் ஒரு 100 வருடங்கள் பின்னோக்கி தான் கொண்டு செல்லும். இதுதான் வர வர மற்ற விருந்தினர்களையும் போடும். புரட்சி கவிதா மற்ற விருந்தினர்கள்ட்டையும் போனோம்.